அல்லாஹ் சொல்கிறான், மூசா கூறினார், ஃபிரௌனே, நான் அகிலம் அனைத்தின் அதிபதியிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் சபையில் நிற்கிறாங்க. இங்கேருந்து இந்த ஸ்டோரி அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபிரௌன்னா என்ன? ஃபிரௌன்னா என்ன அப்படின்னா, ரா அப்படின்னா சூரியன் அர்த்தம். எகிப்துடைய அவங்களுடைய அந்த மொழியில் ரா அப்படின்னா சூரியன் அர்த்தம். இது ரா ஊன் அப்படின்னா, அதாவது சூரியனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போது சூரியனுக்கு கடவுள் அந்தஸ்து அவங்க கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே சூரியன் தான் பெரிய கடவுள் எல்லா சிவிலைசேஷன்லேயுமே. இன்றைக்கி பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க? சூரியனுக்கு வணங்குறாங்க. ஏன்? இந்த உலகத்தில் ஒருவருடைய உபகாரம் மனிதர்கள் மீது அதிகமாக இருக்குன்னா சூரியன் தான். சூரியன் வந்தால் தான் பகலில் நீ வேலை செய்ய முடியும், சூரியன் வந்தால் தான் தோட்டத்தில் போய் நீ வேலை செய்ய முடியும், சூரியன் வந்தால் தான் செடி வரும், சூரியனில் விட்டமின் டி இருக்குது, சூரியன் வந்தால் தான் கடல் நீர் ஆவியாகி மேலே போகும். புரியுதா? சூரியனை சார்ந்து தான் உலகமே இயங்குது. சூரியன் இல்லைன்னா மனிதர்களுக்கு பயங்கரமான செட்பேக். ஸோ அறிவு இருக்கிற, அதாவது இந்த உலகத்தில் பயன் தரக்கூடிய விஷயங்களில் பட்டியல் போட்டோம்னா நம்பர் 1 சூரியன் தான். அப்போ சூரியன் அங்கேருந்து பண்ணுங்கும்போது சூரியனுடைய உபகாரம் இருக்கிறதுனால சூரியனை வணங்குறதுல ஈஸியாக இருந்தது. அப்போது மன்னர்கள் என்ன பண்ணாங்க? சூரியன் மேலே எல்லோரும் ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அந்த சூரியனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் நான் மனுஷனாக அவதாரம் எடுத்திருக்கேன். எப்படி? நான் சூரியனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லா சமூகங்கள்லையுமே, இந்தியா, எகிப்து, நீ வேறு எந்த சொசைட்டியில் எடுத்தினாலும் சூரியன் கடவுளாக இருக்கும். அந்த சூரியனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அப்படி சூரியன் பெற்ற புள்ள தான் நம்ம ஃபிரௌனு. சரியா? அப்போ சூரியனுக்கு பையன் அப்படின்னா சூரியன் தான் பெரிய கடவுள். அப்போ சூரியனுடைய பையன்னா அவன் தான் எல்லா கடவுளுக்கும் பெரிய கடவுள். அதனால தான் அவன் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மேலான கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் நம்ப வச்சிருந்தான். என்கிட்ட பகச்சிட்டிங்க அப்படின்னா சூரியனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லக்கூடிய மெசேஜ். அப்போது ரா அப்படிங்கிறது சூரிய கடவுள், ராவுன் அப்படிங்கிறது அதே தான் நம்ம ஷாருக் கான் ரா 1 அப்படின்னு ஒரு படம் எடுப்பான். புரியுதா? ரா அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது வேறு மீனிங்கில் பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் பொய். இவனுங்க இந்த சூரிய கடவுள் தான் வணங்குறாங்க. அதனால் சூரியனை வச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் இவங்கெல்லாம் சாத்தான் வணங்கிகள். இவங்க எல்லாருமே சூரிய ஸ்ட்ரக்சரு ஃபிரௌனுடைய ஸ்ட்ரக்சரில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே ஒரு கும்பல் தான். அதில் பகுத்தறிவு பேசிக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சூரியன் இஸ் த ஒன்று. எல்லா இதுலேயும் பார் சூரிய சின்னம் இருக்கும். இந்த பங்களாதேஷ் கொடியில் எடுத்தீங்கன்னா சூரியன் இருக்கும். புரியுதா? எல்லா கொடியிலையும் பார் நிறைய கொடிகளில் சூரியன் இருக்கும். இந்த ஃபுட்பால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொடிகளில், அதிகமான கொடிகளில் சூரியன். அர்ஜென்டினா இதில் கூட சூரியன் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் சூரியன் இருக்கும். அப்போது இது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபிரௌனுங்கிறது ஒரு பதவி பேர். அது அவனுடைய ஒரிஜினல் பேர் கிடையாது. அவனுடைய ஒரிஜினல் பேருங்கிறது வேறு. அது பதவியுடைய பேர். இப்போது பிரசிடெண்ட் அப்படிங்கிறோம். பிரசிடெண்ட்னா அது ஒரு பதவியோட பேர். பிரசிடெண்ட் சொல்கிறாரு, பிரசிடெண்ட் வர்றாரு போகிறாரு. இது ஒரு ஒயிட் ஹவுஸ் சொல்லிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சுண்ணாம்பு அடித்த ஒரு கட்டடம் சொல்லிச்சு. அமெரிக்கன் பிரசிடெண்ட் சொன்னான். ஒயிட் ஹவுஸ் சொல்லிச்சு, ஒயிட் ஹவுஸ் மறுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரம்ப்பு மறுத்தான்னு அர்த்தம். அப்போ ட்ரம்ப்பு போய் புஷ் இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ் மறுத்துச்சுன்னா புஷ் மறுத்தான்னு அர்த்தம். அப்போ ஒயிட் ஹவுஸ் மறுத்துச்சுன்னா முதல்ல கேட்கணும் எந்த டைம் கேலண்டரை சொல்லுங்க. 92 அப்படின்னா ஜார்ஜ் புஷ், 96னா கிளின்டனு, 2008 அப்படின்னா ஒபாமா, என்ன 2020 அல்லது முன்னாடி 16, 17 அப்படின்னா ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் முன்னாடி 20க்கு அப்புறம்னா பைடனு. அந்த மாதிரி ஒயிட் ஹவுஸ் அப்படின்னா முடிஞ்சது. ஒயிட் ஹவுஸுங்கிறது ஒரு டேர்ம். புரியுதா? அதுவும் எல்லா பில்டிங்கும் பொருந்தாது. அமெரிக்காவுடைய பில்டிங் தான் ஒயிட் ஹவுஸ். ஸோ இது மாதிரி பேர். இதை புரிஞ்சுக்கணும்.